இந்தியன் 2 2019 ஆரம்பிச்ச இந்தியன் படத்துடைய சீக்வல் ஆக்சிடென்ட் கொரோனா இஷ்யூ பேக் டு பேக் ஆக்டர்ஸோடைய டெத் ஏன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாளைக்கு முன்னாடி கூட படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு. இதையெல்லாம் கடந்து இந்த படம் மேலே ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதையெல்லாம் படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இயக்குனர் சங்கருடைய மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து கதை பண்ணியிருப்பாரு. ஸோ 1996 ரிலீஸ் ஆன இந்தியன் படமும் இதே மாதிரி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு அதுக்கு சொல்யூஷனாக இந்தியன் தாத்தா இருக்காரு அப்படின்னு தான் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் அதாவது இந்தியன் 2ல் 2024லையும் சொசைட்டியில் கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு இந்தியன் தாத்தா கம்பேக் கொடுக்குறாரு. சித்தார்த், பிரியா பவானி சங்கர் அண்ட் கேங் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேனலில் வந்து சொசைட்டியில் நடக்கிற பல அநியாயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதை ஸ்ட்ராங்காக தட்டி கேட்க இந்தியன் தாத்தா கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் மூலமாக அவரை வந்து திரும்ப வர வைக்கிறாங்க. ஸோ தாய்பேயில் இருக்கிற இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ இந்தியாவுக்கு வந்ததும் அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்தியன் 2 கதை. கமலுடைய நடிப்பை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் கமலுக்கு வர பல க்ளோஸ்அப் சீன்ஸில் அவருக்கு லிப்சிங்க் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். சித்தார்த், பிரியா பவானி சங்கர், பாபி சிம்ஹா, எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய போர்ஷன்ஸை நீட்டாக பண்ணியிருக்காங்க. விவேக், நெடுமுடி வேணு, மனோபாலா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த நடிகர்களுடைய எம்டி ஸ்பேஸை நம்மளால் இந்த படத்தில் ஃபீல் பண்ண முடியுது. பொதுவாக சங்கர் படங்கள் அப்படின்னாலே வந்து பல காட்சிகள், பாடல்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இந்தியன் 2லையும் அந்த பிரம்மாண்டம் இருக்குது. ஆனால் அது கதைக்கு எந்த விதத்துலையும் என்கேஜிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இல்லை அப்படிங்கிறது மைனஸ். அனிருத் மியூசிக்கில் படத்துலேருந்து முன்னாடி பாடல்கள் வந்தபோதே ரஹ்மான் இல்லையே அப்படிங்கிற பல கதறல் வந்து கேட்க முடிஞ்சது. ஸோ நம்மளும் வந்து படம் பார்க்கும்போது ரஹ்மான் மியூசிக் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியல. மற்றபடி இந்தியன் படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சேனாதிபதி தீம் மியூசிக் வந்து செகண்ட் பார்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். இந்தியன் படத்தில் வந்து கமலுடைய ப்ரொத்தஸ்டிக் மேக்கப் தான் வந்து பெரிய பாராட்டுகள் வந்து வாங்கி குவிச்சுது. ஆனால் இந்தியன் 2ல் அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ அன்னியன் படத்தில் வந்து எப்படி விக்ரம் ஒவ்வொரு தப்புக்கும் வந்து ஒவ்வொரு கருட புராணத்தின்படி ஒவ்வொரு தண்டனை வந்து கொடுப்பாரு. ஸோ அது மாதிரியே வந்து இந்தியன் 2ல் சேனாபதி தாத்தா வந்து ஒவ்வொரு தப்பு பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு வர்மத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் வெறுமனே கிடக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தப்பு பண்ணவங்களை தேடி போய் இந்தியன் தாத்தா வந்து கொள்றாரு. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கரப்ஷன், அதனால் பாதிக்கப்படுற மக்கள், இந்தியன் தாத்தாவுடைய கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பார்க்குற ஆடியன்ஸை வந்து சோதிக்கவே செய்யுது. ஸோ ஒரு ஹிட் படத்துடைய சீக்வல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து மனசை கம்பேர் பண்ண தான் செய்யும். ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்து இந்தியன் படத்தில் வந்து லவ், என்டர்டெயின்மெண்ட், ஒரு பிரச்சனை, அதை சேனாபதி கையாளுற விதம், ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜிங்காக வந்து இந்தியன் படம் இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் இந்தியன் 2ல் மிஸ் ஆகிறது பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்குமே ஒரு சீரியஸ் மோட்லேயே வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ட்ராக் ஆக தான் செய்யுது. படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு லென்த்தியான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வருது. அதோட லென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி கடைசி 20 நிமிஷம் வந்து சுவாரஸ்யமாகவே போகுது. படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ் இது எல்லாமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்தியன் 1ஓட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுஜாதாவுடைய வசனம், திரைக்கதை வந்து சொல்லலாம். ஆனால் இந்தியன் 2ல் லக்ஷ்மி சரவணகுமார், ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து அப்படின்னு சொல்லி 3 டைலாக் ரைட்டர்ஸ் இருந்துமே அந்த இந்தியனுடைய சோல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். ஸோ இந்தியன் 2 வந்து ஒன்லைனாக பார்த்தா சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதனுடைய பலவீனமான திரைக்கதை, எக்ஸிக்யூஷன் இதனால் வந்து பின்தங்கியே இருக்குது. ஸோ இந்தியன் 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியன் 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.